இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆலயத்திலே இருக்கிற ஆதிசங்கரர் சந்நிதிக்கு முன்னால் தீட்சா நாமம் எடுத்துக் கொள்ளப்படும். அதன் பிறகு ஊர்வலமாக கொல்லாச்சத்திரம் ராஜ வீதிகள் வழியே ஸ்ரீமடத்திற்கு செல்ல உள்ளார். இதோ பூணலை துறக்கின்ற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றாக துரத்தல் தான், ஒவ்வொன்றாக விடுவித்தல் தான் சந்நியாச தர்மத்தின் முதல் படி. அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அருகிலே இருக்கின்ற வேத பண்டிதர்கள் இவற்றையெல்லாம் வழிமுறைப்படுத்தி காஞ்சி காமகோடி பீடத்தின் 70வது ஆச்சாரியார் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முன்னிலையில் இவை அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் அர்ப்பணித்த பின்னால் அந்த பஞ்சகங்கா தீர்த்தத்திலேயே மந்திரங்களை சொல்லி இவையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது போல மந்திரங்களை சொல்லி இதோ நிகழ்த்தி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்த கோடிகள் இந்த திருக்குளத்தினே பல பகுதிகளிலும் காணப்படுகிறார்கள். இந்த ஆலயத்தின் வெளியிலும் காணப்படுகிறார்கள். இன்று மாலை இவர் கொடுக்கக்கூடிய தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை வேளையின் போது காஞ்சி காமகோட்டி பீடத்திலே புதிய ஆச்சாரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கணேஷ சர்மா அவர்கள் பக்தர்களுக்கு தரிசனம் தரவுள்ளார். அந்த நேரத்திலே ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் புதிய பீடாதிபதியின் அருகே அமர்ந்திருப்பார். அந்த தரிசனத்திற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் காட்சியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பஞ்சகங்கா தீர்த்தத்திலே காமாட்சியம்மன் ஆலயத்தின் புனிதமான தீர்த்த கரையிலே இந்த சந்நியாச தீட்சையை மேற்கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ கணேஷ சர்மா அவர்கள் மந்திரங்களை உச்சரித்து அனைத்தையும் துறந்து இந்த சந்நியாசத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஒரு சந்நியாச தீட்சையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அனைத்தையும் துறக்க வேண்டும். சந்நியாச தீட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மந்திர உபதேசம் பெற வேண்டும். He is pronounced himself a sannyasi and he prays to the Almighty Bhagavan to say that I have taken refuge in you and may you protect me from here on. அவா சன்னியாசி, நான் சன்னியாசி ஆயிட்டேன், பரம் பகவானே உங்களுடைய சரணத்தில் வந்துட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வாசுதேவ சனாதனா சந்யஸ்தம் மே ஜகத்யோனே புண்டரீகாட்சமோக்ஷதா யுஷ்மச்சரணமாபன்னம் த்ராஹி மாம் புருஷோத்தமா. இதே ஸ்லோகத்தை அவள் பெரியவாளை பார்த்து அபிமந்திரமாக சொல்லியிருக்கா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பகவானும் பெரியவாளும் வித்தியாசம் கிடையாது. அதனால் அவர் தான் நமக்கு மகாவிஷ்ணு, அவர் தான் சிவன், அவர் தான் பிரம்மா, அவர் தான் நமக்கு 330 தேவதைகள், அவர் தான் பஞ்சபூதம். அதனால் இந்த ஸ்லோகத்தை பெரியவாளை பார்த்து அவர் சொல்லியிருக்கார். भो तिष्ठ तिष्ठ लोकानुग्रहार्थं दण्डादिगृहाण. லோகானுகிரகார்த்தம்னா இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இனிமேல் தண்டம், சந்நியாச வஸ்திரம், காஷாய வஸ்திரம் இதெல்லாம் நீங்கள் தரிச்சுக்கணும் அப்படின்னு அவள் குரு சொல்லி அந்த சந்திரமௌலீஸ்வரரை பூஜிக்கக்கூடிய ஸ்வர்ண பாத்திரத்தில் அவருக்கான வஸ்திரத்தை வச்சு பெரியவா அவர் கையில் கொடுத்துட்டுருக்கா. இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவள் திரையை போட்டு அவள் சித்தமாக வெளில வரச்சே 2 சூரியன் மாதிரி 2 பெரியவாளும் வெளில வருவா இந்த கூடாரத்துலேருந்து. ఇప్పుడు స్వామివారు చంద్రమౌళీశ్వర స్వామికి పూజనం చేస్తున్న ఆ స్వర్ణ పాత్రంలో సకల వాద్యం వస్త్రాలు ఇచ్చేస్తున్నారు. సకల వాద్యం వస్త్రాల్ని ధరించుకొని ఆయన వేడకు వస్తారు.
நிறங்களில் காவி நிறமானது சந்நியாசத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுவது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.